வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 காஞ்ச மிளகா, ஒரு பீஸ் வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் வந்து மைதா, 1 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் குறப்பாக. நல்லா நான் குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ 1 கப்பு மாவு போட்டுக்கிறேன். ரவை வந்து போட்டுக்கிறேன். மைதா மாவும் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் இதை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் மாவை பசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் தாளித்து இதில் கொட்டிடலாம். அதில் ஊற்றிக்கிறேன். கல் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இது போட்டுக்கிறேன்ப்பா. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து அரிசி மாவு அடை தோசை போட்டுக்கிறோம். இந்த வீடியோ எண்டில் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கிறேன். வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொட்டிக்கிறேன். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இப்போ தோசையை ஊற்றிக்கிறேன். நல்லா பொறுமையாக இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த காயெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். நான் வெந்துச்சு. இப்போ நான் அதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கம் திருப்பி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இதை திருப்பிக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை மடக்கிடுறேன். இதை தட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஊற்றிக்கலாம். எண்ணெய்
எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன். தோசை வந்துருக்குது. நம்ம கோதுமை ஆடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கல்லையும் கொத்தமல்லியும் எல்லாம் போட்டு சட்னி அரைச்சிருக்கிறேன். இது ஷார்ட்ஸில் வரும், பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.